சோலோ படங்களில் உங்களுக்கு ரொம்ப திருப்தி தந்த படம்னா எது? எதுவுமே எனக்கு ஆக்சுவலி நம்ம சொன்ன இந்த ஹிட் ஃபிலிம்ஸுமே எனக்கு வந்து இப்போ வரைக்குமே பெருசாக திருப்தி தரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதாவது அதோட ரேஞ்சு அது ஹிட்டானதை தாண்டி நான் என்ன அதில் பெர்ஃபார்ம் பண்ணேன்ட்டு ஒன்று இருக்குல்ல, அது இன்னமும் ராஜாராணிலையும் இன்னமும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தான் அது அது இருக்கும் சம்டைம்ஸ். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து பண்ணுறீங்க, நீங்கள் யூ திங்க் நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி நான் கேட்கல. பட் இந்த படம் நல்லா வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு சோலோ படம்னா எது? படத்தில் எனக்கு அந்த மாதிரி இன்னமும் பெருசாக 100% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற மாதிரி இல்லை. பட் லேபிள் சீரீஸ், வெப் சீரிஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. தனியாக பண்ணது, அதோட ரீச்சும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது பார்க்கவும் எனக்கு இப்போ நான் என்னோட விஷயத்தை ஏதாச்சும் படத்தை நான் திரும்ப இன்ட்ரெஸ்டாக போட்டு பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ இருக்கிறதுல லேபிள் தான் எனக்கு வந்து நான் திரும்ப பார்ப்பேன் அப்படின்ட்டு, ஏதோ பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணும்போது அது ஒரு லாங்கர் கமிட்மெண்ட்டில். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு அந்த டைமில் ஒரு 3-4 படம் பண்ண முடியும். ஆமாம், கரெக்ட். ஆமாம். அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதை நீங்கள் சொன்னது என்னென்னா, இதுக்கு நீ வந்து மியூசிக்கும் பண்ணியிருக்கலாமே அந்த டைமை விட்டுட்டு போகிறதுக்கு. அதே என்னென்னா, அந்த நம்மளுக்கு வந்து நம்ம முகம் தெரியணும். ஸோ அது வந்து பெரிய ஸ்க்ரீனில் தெரிஞ்சாலும் ஓகே, சின்ன ஸ்க்ரீனில் தெரிஞ்சாலும் ஓகே. ஸோ நான் ஒரு படம் நடிக்காமல் மியூசிக்கு நான் ஒரு டைம் எடுத்தேன்னா என் முகமே தெரியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ மூவிஸாக வெப் சீரிஸ் சாயா பெங்கர்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, வந்து இப்போ கேம் இஸ் சேஞ்ச். ஆமாம், இல்லை அதுதான் இப்போ இருக்கிற அந்த இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம அவரை காப்பி பேஸ்ட் பண்ணுன்ற நேம் எனக்கு வந்துடக்கூடாது. நான் வந்து ஆல்பம் சாங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த டைமில் நிறைய பேர் ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்ம பண்ணோம் அப்படின்ற நேம் எனக்கு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதனால் யாராச்சும் ஒருத்தங்க பண்ணிட்டாலும் அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு தனித்துவமாக இருக்கணும். அவர் பண்ணுறாருனால நீ பண்ணி ஒருவேளை ஓடலைன்னு வச்சுங்க, ஸோ டோட்டலாக ரொம்ப அது ஒரு டிஸ்டர்ப் விஷயமாகிடும். ஸோ அதனால் எனக்கு சீரீஸ் வந்து எனக்கு சீரீஸுமே பண்ணதுனால எனக்கு சினிமாவில் கொஞ்சம் இப்போது 1 இயராக படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு காரணம் பார்த்திங்கன்னா முன்னாடி சீரீஸ் பண்ணிட்டு இருந்தப்போ. ஸோ அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். பட் ஆனால் ஓகே, இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் சீரீஸில் பார்க்குறீங்களா, அதனால ஓகே அப்படின்ட்டு. ஸோ அந்த இப்போ டிஸ்டர்ப் ஆகுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு படம் ஒர்க் ஆகலைன்னா அது உங்களை அந்த மாதிரி பெருசாக டிஸ்டர்ப் ஆகாது. அதாவது நம்ம சொன்னது மாதிரி ஹிட்டாக இருந்தாலும் ஃப்ளாப்பாக இருந்தாலும் நியூட்ரலாக இருக்கிறதுல நான் ரொம்ப இஷ்டப்படுறேன். ஒரு பெரிய டச்சாக நாங்கள் தாண்டா இனிமேல் அந்த மாதிரி சொல்கிறதோ, இல்லை ஃப்ளாப்பானா ஐயோ நம்ம படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு, நம்மளுக்கு இதுக்கப்புறம் பிஸ்னஸ் நடக்காது, பெருசாக இருக்காது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக நியூட்ரலாக இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அப்படி தான் என்ன வச்சுக்கிறேன் நான். ரைட். இப்போ அந்த நீங்கள் வந்து அட் ஒன் பாயிண்ட் அந்த சென்னை 28 Part 2 பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் பலூன் ஒரு படம் பண்ணுறீங்க. யூ கெட் இன் டு சம் கான்ட்ரவர்சிஸ். ஏதோ ஒரு ட்ரங்க் டிரைவிங் இன்சிடென்ட் நடக்குது. அதை தாண்டி வந்து அந்த ஃபில்மோட ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இல்லை இவர் கோஆப்ரேட்டே பண்ணல, ஆல்கஹாலிக், இவர்னால டைரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் சூசைட் பண்ணிக்கிட்டார், இந்த மாதிரிலாம் இது நான் வந்து சரி அதெல்லாம் நான் அந்த இதுக்கு வரல. பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது வாட் யூ டூ? இப்போ நான் அதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு கஷ்டத்தில் நான் போயிருப்பேன்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ஒரு ரூமர்ஸ் வரும்போதும், இல்லை நம்மளை பற்றி நம்மளை பற்றி அசிங்கமாக ஒரு ரூமர்ஸ் வரும்போதோ அது எல்லாமே நான் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். அந்த டைமில் அந்த மாதிரி நியூஸ் நிறைய வந்ததுன்னு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே வந்து இட்ஸ் ஓகேப்பா, எல்லாருமே பண்ணுறது, நம்ம இதை நம்ம நியூஸ் எல்லாருக்குமே வர்றது, இது நம்மளுக்கும் வருதுன்னா நோ ப்ராப்ளம். நம்ம உண்மையிலே அந்த தவறுகள்லாம் பண்ணியிருந்தா, நம்ம உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி நம்ம தப்பு பண்ணியிருந்தா என்னோட இந்த சினிமா கெரியர் இங்கே இப்போவே முடிஞ்சிடும். ஒரு மேக்ஸிமம் 6 months புஷ் பண்ணுவோம், அவ்வளோதானே தவிர அது இருக்காது. இதுக்கான பதில் என்னவாக இருக்கணும்னா, இன்னும் நான் லாங்கராக நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் லாங்கராக எனக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குன்றது தான் என்னோட ஆன்சராக நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆன்சர்ஸ் தான் நான் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தவறுகளை நான் பண்ணியிருந்தேன்னா, உண்மையாக பண்ணியிருந்தேன்னா எனக்கு வேறு படங்கள் வந்திருக்காது, ரிலீஸ் ஆகிருக்காது, இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு இந்த ரூமர்ஸு இது உண்மையாக பொய்யான்றதை தாண்டி அது டோட்டலாக நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப இஷ்டப்பட்டேன். ஸோ அந்த ஆக்சிடென்ட் தாண்டி வேறு ஒன்றுமே லைக் ட்ரூ கிடையாது. ஆமாம், இப்போது அந்த படத்துக்கு வந்த இது எதுவுமே ட்ரூ கிடையாது. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இப்போ நான் வந்து ஷூட்டிங்க்கு லேட்டாக போனேன்னு சொன்னாங்க. பட் என்ன கால் டைமே மார்னிங் 11:30 தான். ஃபஸ்ட்டு 9 o'clock ஷாட்டுக்கு ரெடின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் லொக்கேஷன்ஸ் கிடைக்கல, இப்போ தான் வேறு லொக்கேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த லொக்கேஷன் போவாங்க. அங்கே போய் இப்போ தான் லொக்கேஷன் கிடச்சிருக்கு, நீங்கள் ஒரு 1 hour கழிச்சு வாங்கன்னுவாங்க. நான் ஒரு 11:30 கூப்பிடுவாங்க, நான் ஒரு 11:30 போவேன். பட் அது வெளியில் டீமுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க
பண்ணாங்கன்னா நான் தான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு டைரக்டர் கான்டாக்டில் தான் இருந்தார். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ நியூஸ் வரும்போது நம்மளும் இன்னொருத்தரை பற்றி ஆப்போசிட்டில் இல்லை அவர் மேலே தான் தப்பு, அவர் தான் இப்படி பண்ணார், அவர் தான் அந்த மாதிரி எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஒருத்தர் உண்மையாக நம்பிட்டு இருக்கோம், அவரே நம்ம மேலே தப்பான பழியை போடும்போது நம்மளும் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இப்போ இன்னி நாள் மட்டும் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரது இல்லை. பிகாஸ் இப்போ உங்கள் டைரக்டர் இப்போ கூட பேசும்போது அவர் வந்து கடைசியாக உங்ககிட்ட வர்றாரு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த படம் பண்ணும்போது சட்டென்று மாறுத வானிலை பண்ணும்போது நிறைய சில பேர் சொன்னாங்க, இது ஜெய் எடுக்கிறீங்களா, நீங்கள் வந்து அவர் லேட்டாக வருவார், அவர் ஏதாவது ப்ராப்ளம் காஸ் பண்ணுவார், பட் ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணல சரி, பட் ஆனால் அந்த ஒரு மாதிரி பின்னாடி தொடர்ந்து அந்த மார்க் ஓகே தான். நம்ம இப்போ சிஎம் சாருக்கே வந்து எவ்வளோ பேர் பாசிட்டிவாக இருந்தாலும் பாதி பேர் நெகட்டிவாக பேசுறதுக்கு க்ரௌட் இருக்குல்ல. ஸோ நம்மளை வந்து 100% எல்லாருமே பாசிட்டிவாக நினைக்கணும் நம்ம நினச்சோன்னா நம்ம பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ண முடியாது. ஒரு டாபிக் ஒன்று வந்துருச்சு, அது ஒரு ரூமஸாக கிளம்பிட்டு இருக்கு, அதை போய் நான் ஆஃப் பண்ணணும்னு போனேன்னா என்னோட க்ரியேட்டிவிட்டி இங்கே கட் ஆகிடும். ஸோ என்னோட ஃபோக்கஸ் என்னோட க்ரியேட்டிவிட்டி, நம்ம எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கிறோம், எந்த மாதிரி கதையை செலக்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி ஆக்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி அழுதுட்டு இருந்தால் போர் அடிக்கும். அழுகிறதுல எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேஷனை காட்ட முடியும் அப்படின்றதுல தான் என்னோட தாட்ஸ் இருக்கே தவிர இந்த ரூமஸை நான் ஆஃப் பண்ணணுன்ற தாட்ஸ் இல்லை. நான் உண்மையிலே நல்லவனாக இருந்தால் அந்த ரூமஸ் போக அதுவாக ஸ்டாப் ஆகிடும். இப்போ கூட அந்த டேரக்டர் அன்னைக்கு ஸ்டேஜில் அது பேசலைன்னா யாருக்குமே ஞாபகம் இருந்திருக்காது. இன்னைக்கு நிலைமைக்கு அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 100 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஒரு 10 பேர் தான் பேசுகிறாங்க. அந்த 10 பேரும் பேசக்கூடாது, நான் போய் ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்களே பேசி போர் அடிச்சிடும். இல்லைப்பா அந்த பையன் கரெக்டாக தான் வரான் ஷூட்டிங்கு, நம்ம தான் சும்மா பேசிகிட்டு இருக்கணும், அது அவங்களா அமைதியாக ஆகட்டும்ன்றதுல தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ரைட்.